Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொண்டை கடலை அடை. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். நான் வந்து கொண்டை கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே உளுந்து அப்புறம் வந்து மிளகாய் வத்தல் இந்த ரெண்டையும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மிளகாய் வத்தல் ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தா கொண்டைக்கடலையை அதோடு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கூடவே கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து காயப்பொடி 1/4 டீஸ்பூன் இவ்வளோ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்ப மையாக அரைக்கணும் தேவையில்லை. பாருங்கள், நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த லெவலுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப மையாக அரைச்சி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்கட்டும். இந்த மாவு வந்து நாம் புளிக்க வைக்கணும் தேவையில்லை. உடனேயே நம்ம வந்து தோசை சுட்டு சாப்பிட்றலாம். இப்போ வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிடலாம். மாற்றி வச்சுட்டு கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் இதோடு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து மல்லி இலை கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே சேர்த்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே முருங்கை இலை தேங்காய் துருவல் இதை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா கொண்டைக்கடலையை முந்தின நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. அப்புறம் வந்து காலையிலே எழுந்திரிச்சு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது டின்னருக்கு தான் வேணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி கொண்டைக்கடலையே ஊற வச்சுக்கோங்க. 5-6 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும் தேவையில்லை. அரைச்ச உடனே நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவின பிறகு 1.5 கரண்டி மாவு விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு விரித்து விட்டுக்கோங்க. இதை நல்லா விரித்து விட்ட பிறகு தோசையை சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஓரங்கள்லேயும் சென்டர்லேயும் ஊற்றிக்கோங்க. தோசையை சுட்டு எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் வேகட்டும். அப்புறம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு வெந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த கலரில் வந்தால் தான் தோசை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான தோசையை கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொண்டைக்கடலை அப்படியே அவிச்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. தோசையை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம், இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.